வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாம வீட்ல இருந்தே படிச்சு 180க்கு மேற்பட்ட கேள்விகள் போடுற மாதிரி எளிமையா போடுற மாதிரி நம்ம டெய்லி நோட்ஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இது நம்ம 3வது நோட்ஸ் வந்தாச்சு. 7ஆம் தேதியில இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் படிக்கிறதுக்காக ஒரு 57 பக்கத்துக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 57 பக்கம் படிச்சா எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் 6 to 7 கேள்வி. நான் சொல்றது மினிமம், சரிங்களா? மேக்ஸிமம் சொல்லல. ஸோ 6ல இருந்து 7 கேள்வி கன்ஃபார்மா வரும். அப்படி என்ன தலைப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நடுவில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் ஒரு 56 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். 40 கொஸ்டின் நம்ம வீடியோவே ஷார்ட்கட் போட்டாச்சு. மீதி 16 கொஸ்டின் இன்னைக்கு அல்லது நாளைக்கு இந்த 3 நாளில் போட்டுறேன், சரிங்களா? அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. 7th நியூ புக்கில் இருக்குது இந்த நேர் மற்றும் எதிர் விகிதம். கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 7th தமிழ் புக்கில் பார்ட் 1 பகுதி 1 கொடுத்துருக்கோம். அது என்னென்ன கொடுத்துருக்குன்றத உள்ளார சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது சமூகறியல் புத்தகத்தில் குடிமையல் பகுதியில் இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு, இந்த 3 யூனிட்ல இருக்கிற முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தாச்சு நோட்ஸா. ஸோ இது 3 கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட்டு. இதில் முதல் பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் கொடுத்துருப்போம். இதில் நேர் விகிதத்தில் ஒரு 25 கேள்வி, எதிர் விகிதத்தில் ஒரு 15 கேள்வி, நேர் மற்றும் எதிர் விகிதத்தில் மீதி இருக்கிற கேள்வின்னு மொத்தம் 56 கேள்வி ஆன்சர் டிக் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஷார்ட்கட் இன்னைக்கு வரைக்கும் 3 வீடியோவாக கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 16 கொஸ்டின் போட வேண்டியது இருக்குது. நான் அதை போட்டு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த 56 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிட்டோன்னே 7th புக்கில் பார்த்தீங்கன்னா பகுதி 1 கொடுத்துருக்கோம். இதில் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கலை சொற்கள், இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் கேட்க போகிறாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இயல் வைஸாகவே பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கங்கே நான் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கூட இணைச்சிருக்கேன். இதில் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், அதுக்கப்புறம் சாஸ்தி மிகுதி, அப்புறம் விஸ்தாரம் பெரும் பரப்பளவு, சிங்காரம் அழகு அப்படின்னு 7th புக்கில் இயல் 3ல் இருக்குதுங்க. இந்த கேள்வி 2024 டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிறமறி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக அப்படின்னு முதல் கேள்வியாகவே கேட்டு வச்சுருக்காங்க. அப்படியே டைரெக்டாக பொறுத்துக்க மாதிரி. ஸோ இப்படி தான் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு கொஸ்டினும் கூட அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இயல் வைஸாக இருக்குது. இதை படிச்சுங்க. கண்டிப்பாக நமக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல 10 கேள்விகள் கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு இயல்லையும் அல்ல, ஒவ்வொரு புத்தகத்துலேயும் கண்டிப்பாக 2-3 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் சொல் பொருள் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அதை அப்படியே இயல் வைஸாகவே நான் கொடுத்துட்டேன், சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்தது பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகலாம் இப்போ சிலபஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பழைய சிலபஸில் கூட பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகல ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ ரெகுலராகவே வரும். அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸாம்லேயும் 2 அல்லது 3 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக மேஜராக 6th 7th 8th மட்டும்தான் இருக்குது. 9th 10th 11th 12th இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இங்கே தான் அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதுவும் இயல் வைஸாக பிரித்து கொடுத்தாச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எதிர் சொல் பொறுத்த வரைக்கும் இயல் 2ல் ஒரு 6 கேள்வியும், இயல் 7ல் ஒரு 5 கேள்வி இருக்குது. அவ்வளோதான் எதிர் சொல் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த இருபொருள் கொண்டு ஒரு பொருள், அதாவது நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா இருபொருள் தருக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இருபொருள் கொண்டு ஒரு பொருளாக மாற்றுன்னு சொல்லியிருப்பாங்க, புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு புதுசாக சொல்லியிருப்பாங்க. அதில் இருபொருள் கொண்ட ஒரு சொல் நிரப்புக அப்படின்னு இயல் 1, இயல் 5, அதுக்கப்புறம் இயல் 6 இதெல்லாம் இருக்குது. இதில் ஆல்ரெடி நான் போன 6th புக்லேயே காமிச்சிருந்தேன். 6ன்றதுக்கு என்ன நதி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இந்த 6th புக்லேயும் இருக்குது, 7th புக்லேயும் இருக்குது. ஸோ இதை அப்படியே ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டா இதெல்லாம் ஒரு முறை படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மரபு அப்படின்னு யூனிட் 3ல் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த உயர்திணை அக்ரிணை அப்படிலாம் இருக்கும், பார்த்துறீங்களா? ரைட்டு. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக 7th புக்கில் இருக்குதுங்க.
ஸோ அதெல்லாம் டேபிள் கட்டியே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சிருக்கேன். இது புது டாபிக்ன்றதால டைரெக்டாக கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இயல் 2ல் பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிழை திருத்தத்தில் ஒருமைப்பன்மை பிழை நீக்குதல் அப்படின்னு 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதுக்கான கொஷினும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். கூட 2024 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா இதே ஒரு கேள்வி, அதாவது இங்கே பாருங்கள் டைரக்ட் கொஷின் தான். கண்ணகி சிலம்பு அணிவித்தாள் அப்படின்னு இருக்கா. இந்த கொஸ்டின் பாருங்க, அப்படியே புத்தகத்திலிருந்து தான் டைரெக்டாக கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவது இருக்கு பார்த்தீங்களா. ஸோ எடுத்துக்காட்டில் இருக்கிறத அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஊர் பேர்லாம் வரது கரெக்டு தானே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th புக்கில் நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, இது செங்கல்பட்டு, உதகமண்டலம், பட்டுக்கோட்டை. ஸோ இதுக்கு வந்து விடையை நான் கொடுத்துட்டேன். சரிங்களா. இன்னும் இருக்குது, பட் இந்த புக்கில் இவ்வளோ தான் இருக்குது. சரிங்களா. ரைட்டு, அப்படியே வருவோம். இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, ஊர் பெயர் மருவி எழுதுக, கோயம்புத்தூர்னா என்ன, திருச்சிராப்பள்ளினா என்ன, கும்பகோணம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது என்னென்னா, நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல் காலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நேற்று மழை பெய்தது அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த காலத்துக்கு ரிலேட்டடாக 6th-லேருந்து 12th வரைக்கும் வேறு எங்கேயுமே இருக்காதுங்க. 7th புக்கில் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு ரிலேட்டடாக 1 அல்லது 2 கேள்வியும் கேட்பாங்க. சரிங்களா. ஸோ அதை நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுவும் ரொம்ப முக்கியமானதான், ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கில் மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மொத்தம் 42 இருக்குல்ல, அதுக்கு இது ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஒரு கலர் பாக்ஸில். எஸ், கரெக்ட். ஸோ அதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஓரெழுத்து ஒரு மொழியில் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததாக இத்தோட முடிஞ்சிருச்சுங்க. இத்தோட 23, 24 பேஜ்லேயே நமக்கு தமிழும் மேக்ஸும் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஜிகேவு தான் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா. புரியுதா நான் சொல்கிறது? சூப்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 யூனிட் கொடுத்துருக்கேன். இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசுன்னு. இந்த 3 யூனிட் படிக்கிறது மூலமாக எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம், ஒரு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. வளவலன்னு படிக்கிறோம், இதில் கொஷின் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2022, 2024 2 குரூப் 4 எக்ஸாம்லையும் எத்தனை கேள்விகள் டைரெக்டாக கேட்டிருக்காங்க அப்படின்ற புக் ப்ரூஃபே கொடுத்துருக்கேன். நான் படித்து காட்டுறேன். இங்கே பாருங்கள். முதல்ல 2024ன்னு எடுத்துக்கிட்டா 1, அதுக்கப்புறம் இது 2, நெக்ஸ்ட்டு இது 3. ஸோ மொத்தம் 2024 குரூப் 4ல் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ 2022 எடுத்துக்கிட்டா இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் இது 2வது கொஸ்டின், இது 3வது கொஸ்டின், 4. ஸோ 2022ல் 4 கேள்வி, 2024ல் 3 கேள்வி. கண்டிப்பாக இது கீழே இறங்காது. கண்டிப்பாக 3, 4 கேள்வி ரெகுலராக கேட்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போது ரொம்ப முக்கியம் இல்லையா, ஏன்னா 3லேருந்து 4 கொஸ்டின் ஒரு 3 இயரில் வருதுன்னா கண்டிப்பாக வரி வரியாகவே படிச்சிடணும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்திய அரசியலமைப்பா அதில் அழகாக பாருங்கள், புக்கில் இருக்கிற எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதெல்லாம் போல்டு பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி பாயிண்ட்டை போட்டு தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஈஸியாக இருக்கும். ஓகேவா. இதை படிச்சுங்க. நான் முதல்ல இந்த ப்ரூஃப் ஒரு 2 கொஸ்டின் ப்ரூஃப் காட்டுறேன். இந்த எந்த அளவுக்கு கேட்குறாங்க, முதல்ல நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இந்த ப்ரூஃப் கொடுத்துருக்கல, இந்த கேள்வி படிச்சுட்டு போங்க. அப்போ தான் எந்த தரத்தில் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 2024 குரூப் 4 எக்ஸாமில் 113வது கேள்வி எடுத்துக்கிட்டா, கீழ்காணும் எந்த மாநிலங்களில் பொதுவான நீதிமன்றங்கள் பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசில் 281வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாருங்கள், எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு உயர் நீதிமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா அது பாருங்கள், இந்த ஆப்ஷன் சி தான் ஆன்சர். என்னென்னா பஞ்சாப், ஹரியானா. கரெக்டாக. ஸோ புக்கில் வந்து டைரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2022 குரூப் 4 எக்ஸாமில் 190வது கேள்வியாக
கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் 259வது பேஜ் நம்பரில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ பாருங்களேன், இதில் மொத்தம் 6 செம்மொழி இருக்குது. அதில் வந்து முதல் தமிழ், அதுக்கடுத்து சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் தெலுங்கு, அதுக்கப்புறம் கன்னடம், அதுக்கப்புறம் மலையாளம், அதுக்கப்புறம் ஒடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒடியா சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட கால வரிசைப்படி வச்சுக்கலாம் சரிங்களா? ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் டைரக்டாக கேட்டாங்க. இன்னொன்று பாருங்களேன் எப்படி கேட்டு வச்சிருக்காங்க. 2024 குரூப் 4ல் 162வது கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு பற்றி கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ரோமன் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிற்பங்கள் என்று விவரிக்கிறார். அதுக்கடுத்தது மூணாவது ரோமன் லெட்டர் வந்து இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல நீங்க அப்படியே இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். இந்த பாருங்க, இந்த இடத்துல மீதியெல்லாம் கரெக்ட். ஓகேவா? மற்ற ரோமன் லெட்டர் 1 கரெக்ட், ரோமன் லெட்டர் 2 கரெக்ட், ரோமன் லெட்டர் 3 வந்து பார்த்தா நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க புக்ல. இந்த இடத்துல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, மீதி எல்லாமே கரெக்டுங்க. இந்த இடத்துல முடியும் அப்படின்னு சொன்னதால இந்த ரோமன் லெட்டர் தப்பு. அப்போ 1, 2 மட்டும்தான் சரி. புரியுதுங்களா? கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டு 3மே கரெக்டுப்பா அப்படின்னு டிக் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்து கேட்கறதால வரி வரியாக படிச்சுங்க பெஸ்ட்டு இந்த 3 யூனிட்டுக்கு. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மீதி ப்ரூஃப்லாம் நான் பிடிஎஃபாகவே கொடுக்குறேன், தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதெல்லாமே படித்து முடிச்சிருங்க. மேபி இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் டெஸ்ட் எழுதணும்னா இன்னும் நம்ம அதை ஒரு ப்ராப்பராக பண்ணல. ஏன்னா நமக்கு இது ஒரு செட்டப் கொண்டு வரல. ஆனால் அதுக்கான டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணிட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுறங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் 6th புக்கில் மட்டும்தான் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கோம். ஏன்னா அது கொஞ்சம் ஒருங்கிணைக்கணும். பர்ஃபெக்டாக ஒருங்கிணைச்சிட்டா டெய்லி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் பேராக உள்ளே சேர்றாங்க. அப்புறம் எல்லாம் வந்து போகிற எனக்கு அதை அனுப்புங்க இதை அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க தான் கொஞ்சம் டிலே பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சூப்பர்ப்பா. சரி, இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும். முதல் 2 டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4க்கு தமிழ் பொது அறிவில் இருந்து 9100 கேள்விகள் முழுக்க புது புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்னில் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். அந்த டெஸ்ட்லாம் நீங்கள் எழுதணுன்னா அந்த 2 டெலகிராம் குரூப்பில் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிங்க. இல்லை நான் இந்த டே வைஸாக எழுதணுன்னா நீங்கள் குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும், அதில் சேர்ந்துங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும், முடிஞ்சால் எழுதி பாருங்கள். அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். PDF அப்படின்னு இருக்கும், அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே டைமர் ஓடு 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். பேஜ் நிறைய இருக்குல்ல, பார்க்காதீங்க. பேஜ் நிறைய இருக்குது, ஆனால் மார்க்கும் அதிகம். 6 கொஸ்டின் கன்ஃபார்மாக 6-7 கொஸ்டின் வரும்னு சொல்லும் போது கண்டிப்பாக வந்து இது படிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல இங்கே பாருங்களேன் நிறைய ப்ரூஃப்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு 10 பேஜ் குறைஞ்சிரும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த சொல் பொருள் ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல்லலாம் நம்ம வந்து 2 காலமாக வச்சா இன்னும் பாதி குறைஞ்சிரும். பட் நாங்கள் அதெல்லாம் வைக்கல, அப்படியே இப்படி கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் வச்சா கண்ணை ஊத்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு நீங்கள் வேகமாக படிச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னு தான். இந்த இடம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க, புரியுதா? ஸோ பேஜை கவுண்ட் பண்ணாதீங்க, உள்ளே இருக்கிற டேட்டாவை பாருங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம ஒரு 35 பேஜ் 40 பேஜில் சுருக்கி கொடுத்துடலாம்.
பட் அப்படி சுருக்கி கொடுத்தா நீங்கள் மொபைலில் படிக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால தான் இப்படி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏன்னா பேஜ் கவுண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் கொண்டு வரக்கூடாது. அதுக்கு தான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? சூப்பருங்க. இந்த 3 நாளில் முடிச்சிடுங்க. நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளைக்கு அப்புறம் டே 4 வந்து கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக தான் கொண்டு போகிறேன். ஆனால் நம்ம முடிச்சிடலாம். டெய்லி நோட்ஸ் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு 100 கொஸ்டின் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லியும் கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட்டுப்பா. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. காசா பணமா அதெல்லாம் கேட்கல. ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.